ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக். காலையில் பசங்களை எழுப்பி விட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கும் போது ஒரு அலாதி இன்பம் இருக்கும். அது நம்ம பிடிச்சவங்க கூட குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு டீ பிடிக்காதுன்றதுனால நான் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்புறம் டீ குடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே, பாதி க்ராசரிஸை ஃபில் பண்ணி வச்சுட்டேன், பாதி க்ராசரிஸ் அப்படியே விட்டுட்டேன். சரி அதை இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து பாக்ஸ் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. இந்த கதையை நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எனக்காக ஒரு தடவை கேளுங்க. கடவுள் பக்தி அதிகமாக உள்ளவங்களா அப்போ கண்டிப்பாக இந்த கதையை கேளுங்க. ஒரு ஊரில் வயசான முனிவர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எனி டைம் கடவுளை மட்டும்தான் அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த கிராமத்தில் நல்ல மழை வந்துருச்சு. அந்த கிராம மக்கள் பயந்துக்கிட்டு இனிமே நம்ம இந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காலி பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக அந்த கிராமத்துலேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தர் அந்த முனிவர்கிட்ட ஐயா, இனிமேல் நம்மளால் இங்கே இந்த கிராமத்தில் வாழ முடியாது போல், நீங்களும் எங்கள் கூட வந்துருங்க, நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்போ அந்த முனிவர் இல்லை கடவுள் இருக்காரு, என்ன காப்பாற்றுவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள்லாம் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை அனுப்பி வச்சுட்டாங்க. சரின்னு பார்த்தா நேரத்தில் கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அப்போ படகுல ஒருத்தர் இது இனிமே இங்கே இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களோட படகுல வந்துருங்க, ஒன்றா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்பையும் முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை கடவுள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகம், அவர் என்னை எப்பயுமே கைவிட்டுற மாட்டார், அதனால் நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் மூணாவதாக என்னென்னா, ஹெலிகாப்டர் வந்திருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது யாருமே இல்லை அந்த கிராமத்தில். அதனால் அந்த ஹெலிகாப்டரில் உள்ளவங்க, இந்த கிராமத்தில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நாங்கள் கயிறை கீழே அதை பிடிச்சி மேலே ஏறி வந்துடுங்க, உங்களை சேஃப்டியான பிளேஸில் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போயும் அந்த முனிவர் இல்லை எனக்கு கடவுள் என்னை காப்பாற்றுவார், நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து அந்த முனிவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கோவமாக கடவுள்கிட்ட போயிட்டு, கெட்டவன், திருடன், பொய் சொல்கிறவன் எல்லாரையும் காப்பாற்றுறியே, உன்னே நம்பிட்டு இருந்த என்னையே நீ காப்பாற்றலை, என்னையே நீ கைவிட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? அட முட்டாள், நான் ஃபஸ்ட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு மனுஷனை அனுப்பினேன், செகண்டு ஒரு படகு அனுப்பினேன், அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பினேன், இது மூணுத்துலேயுமே நீ வரலை, இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, இதை நீ பயன்படுத்திக்காமல் விட்டு நீ தப்பு பண்ணதுக்கு என்னோட தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடவுள் நேரடியாக நமக்கு வரம்லாம் கொடுக்க மாட்டார், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டியதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கதையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் க்ரோசரியும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.